சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். சமூக வலைதளங்களில் உரையாற்றிய அண்ணாமலை அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். தொடர்ந்து பேசிய அவர் மற்ற கட்சிகளுக்கும் தான் உருவாக்க விரும்பும் கட்சிக்குமான வித்தியாசத்தை விளக்கினார். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை. அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை. நாம் யாரும் அப்படி இல்லை. தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம் என்றவர்கள் கூட கல்ட் பாலிடிக்ஸில் இருந்து வெளியே வரவில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் தனது அரசியல் இயக்கத்தில் இணைய 2020ஆம் ஆண்டே அழைப்பு விடுத்ததாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் இயக்கத்தை அறிவித்து பேசிய அண்ணாமலை பாஜகவில் இணைவதற்கு ஒரு நாள் முன்னதாக ரஜினி தொலைபேசியில் அழைத்ததாக கூறினார். சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும்பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். தொடர்ந்து பேசிய அவர் கொடுத்த வாக்குறுதிக்காக ரஜினியின் அழைப்பை மறுத்ததாக தெரிவித்தார். அண்ணாமலைக்கு எது நல்லது? பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு பிராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். சில யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இதை குறிப்பிடுவதாகவும் அண்ணாமலை கூறினார். திமுக, அதிமுக போன்ற மற்ற கட்சிகளைப் போல இனி பாஜகவை பார்ப்பேன் என புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பேசிய அவர் பாஜகவில் இருந்து விலகியது திடீர் முடிவு அல்ல என்றார். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லி. தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவில் இருந்தபோதும் தமிழ்நாடு நலன்கள் சார்ந்து தொடர்ந்து விவாதித்து வந்ததாக தெரிவித்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்றோம்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். நாம் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. புதிதாக ஆரம்பிக்கும் கட்சியில் நிரந்தர தலைவர், நிரந்தர MP, MLA கிடையாது என்றும் தனது அரசியல் இயக்கத்தில் இணைவோருக்கு அரசியல் தொடர்பான பயிற்சி தரப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை விலகியதால் பாஜகவிற்கு பாதிப்பு இல்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கம் தொடங்கியது குறித்து கருத்து தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. தொடர்ந்து பேசியவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்தார். முரண்பாடுகள் மாநில மொழியில பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை பேச முன் வர்றதில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும், தமிழ் மக்களையும் பற்றியும், தமிழின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மீது பாஜக அரசு அக்கறையோடு செயல்படுவதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அமைச்சர்கள் தவறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.
தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் 436 தொலைநோக்கு திட்டங்களை முதலமைச்சர் விஜய் அறிமுகம் செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் ஒவ்வொரு துறைக்கும் தொலைநோக்கு திட்டங்களை முதலமைச்சர் விஜய் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். இளைஞர் மேம்பாடு, பெண்கள் மேம்பாடு என்று அனைத்து துறைகளுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகபட்சமாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 37 திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதை அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய அதிகாரிகளுடன் அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இதற்கான டீடைல்டு ஒரு திட்ட பிளான் அவங்க வகுப்பாங்க. முதலமைச்சருடைய ஒப்புதலின் பேரில் விரைவில் அதை நோக்கி பயணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பேசியவர் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எந்த விதத்திலும் இந்த அரசு போதை மருந்துகளை முற்றிலுமாக ஒழிக்கும் பணிகளை முதல் நாள் முடக்கிவிட்டுள்ளார். அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ரயில் நடந்துட்டே இருக்கு. மேகதாது பிரச்சனையை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெறும் வாக்குறுதிகளாக அல்லாமல் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் எச்சரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றுவோரையும் தவறு செய்ய வகையில் பார்த்துக் கொள்வது அவசியம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவதே இலக்கு என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேக அரசு அமைந்த பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரக்கூடிய 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் செய்தியாளர் பேசிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரக்கூடிய 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். முதல் நாளில் ஆளுநர் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எத்தனை நாட்களுக்கு கூட்டத்தொடர் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் ஜேசிடி பிரபாகர் கூறியுள்ளார். பணி நியமன முறைகேடு குற்றச்சாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் ஜூன் 23ஆம் தேதி வரை மேல் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக KN நேரு செயல்பட்டார். அப்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமனத்திற்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யும்படி தமிழ்நாடு DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும்படி அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உத்தரவை செயல்படுத்தவில்லை என இன்பதுரை தரப்பில் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஜூன் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டு நிலுவையில் இருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக அவர் தரப்பில் முறையிடப்பட்டது. இந்நிலையில் அடுத்த விசாரணை வரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என அரசு தலைமை வழக்கறிஞர் உத்தரவாதம் அளித்த நிலையில் எப்படி வழக்கு பதிவு செய்தீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஜூன் 23 வரை மேல் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தனர். மாநிலங்களவை MP இடைத்தேர்தலில் தாவேக ஆதரவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தியின் மொத்த அசையும் சொத்து மதிப்பு 13,57 லட்சம் ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது மனைவி பிரியா இந்திரா பெயரில் உள்ள மொத்த அசையும் சொத்து மதிப்பு 7,30 லட்சம் ரூபாய். பிரவீன் சக்கரவர்த்தியிடம் 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் அவரது மனைவியிடம் 1,74 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் தங்கம் இருப்பு உள்ளது. சென்னை பனையூரில் 6,5 கோடி ரூபாய் மதிப்புடைய குடியிருப்பு கட்டடம், மயிலாப்பூரில் 5 கோடி ரூபாய் மதிப்புடைய குடியிருப்பு கட்டடம் என இருவருக்கும் சேர்த்து மொத்தம் 16,85 லட்சம் ரூபாய் அளவில் அசையா சொத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொயோட்டா கேம்ரி ஹைபிரிட் உட்பட 1,16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 கார்கள் வைத்துள்ளதாகவும் தன் மீது எந்தவிதமான குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை மாநிலங்களவையில் எடுத்துரைப்பேன் என கூறினார். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பெருந்தன்மை,
கருணை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எல்லோரும் எனக்கு இது கொடுத்த வாய்ப்பு. முன்னதாக இடதுசாரி கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்காத நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தபின் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியனையும் அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. அதேபோல கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி, நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர், மதுரை ஆகிய 8 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதாக தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியிருக்கிறது. வேலூர் மற்றும் பரங்கிப்பேட்டையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகை, தஞ்சை ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகரம், திருத்தணி, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோல அதிராம்பட்டினத்திலும் வெயில் சதமடித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சீசன் தொடங்கியுள்ளதால் குற்றால அருவிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து நீராடி மகிழ்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து தொடங்கி சீசன் களை கட்டி உள்ளது. இந்நிலையில் ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் வந்து குளித்து மகிழ்கின்றனர். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. மெயின் ஃபால்ஸ்ல குடிக்க விடல, அது ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அங்க விட்டா இன்னும் நல்லா இருக்கும். கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு. கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கு. பழைய குற்றத்துல தண்ணி சுமாராக தான் விழுந்துட்டு. பஸ் வசதிலாம் கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் வசதியா இருக்கும், ஈஸியா வரலாம். உடை மாற்றும் அறை, தரைத்தளங்கள் உள்ளிட்டவைகளை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி அருகே அங்கன்வாடி மையத்தில் அழுத குழந்தையை பயமுறுத்துவதற்காக சாக்குப்பையால் இப்படி மூடிய ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாவூர் சத்திரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறையின் கீழ் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த மையத்தில் கலைச்செல்வி என்பவர் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் அங்கன்வாடி மையத்திற்கு வந்த குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது. இதையடுத்து குழந்தையின் அழுகையை நிறுத்த விசித்திரமாக யோசித்த கலைச்செல்வி குழந்தையை சாக்குப்பையால் மூடி பயம் காட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் கலைச்செல்வி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 34 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் முக்கிய தரவுகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக அதிகாரிகள் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹார்ட் டிஸ்குகள் திருடியவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் 18ஆம் தேதி கணினியிலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக கண்டறியப்பட்டது. மேலும் ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்து வரும் கோபிநாத் என்பவர் குற்றச்சாட்டு
குற்றச்செயலில் ஈடுபட்டது தெரியவர அவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் கடை உரிமையாளரான முரளி மனோகர் என்பவரிடமிருந்து அனைத்து ஹார்ட் டிஸ்குகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி வேறு சில இடங்களிலும் ஹார்ட் டிஸ்குகள் திருடியது அம்பலமான நிலையில் 34 ஹார்ட் டிஸ்குகள், 20 RAM ஆகியவற்றை பறிமுதல் செய்து முரளி மனோகரையும் கைது செய்திருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் 10ஆம் வகுப்பு மாணவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது 15 வயது மகனான அஸ்வின் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் தனது நண்பர்களான அரவிந்த், கணேசன் மற்றும் அஜய் ஆகியோருடன் கீழக்காவானூர் கண்மாய் பகுதிக்கு சென்றார். அப்பகுதியில் அவர்கள் மது அருந்திய போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. அப்போது அஸ்வின் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் மாணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் 10ஆம் வகுப்பு மாணவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரியம் என்பது இந்திய மக்களின் ஒரு தரமான வாழ்க்கை முறை என்றும் அதனை தவறாக பொருள் கொள்ளக்கூடாது என்றும் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள தமிழ்நாடு பகுதியான ஆரோவிலுக்கு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்றார். அவருக்கு ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பளித்தனர். அதைத் தொடர்ந்து ஆரோவிலில் உள்ள பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த ஆளுநர் அங்கிருந்த வெளிநாட்டவர்களிடம் கலந்துரையாடினார். இதையடுத்து பேசிய அவர் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உலகை இந்தியா வழிநடத்தும் என்று ஸ்ரீ அரவிந்தர் கணித்ததாகவும் அது இப்பொழுது உண்மையாகி வருவதாக கூறினார். Mathur Mandir, and then it was a great experience for all of us. As has been mentioned, India or Bharat has a role to play in the world. முன்னதாக ஆரோவிலில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை ஆளுநர் அர்லேக்கர் பார்வையிட்டார். அண்ணாமலை அரசியல் இயக்கம் தொடங்கிய அதே நாளில் ரஜினிகாந்தின் மனைவியும் புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளார். மக்கள் மேடை என்ற புதிய மக்கள் இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து லதா ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள காணொலியில் மாநிலத்திற்காக வேலை செய்ய விரும்பும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய விரும்பும் சாமானிய மக்களும் மக்கள் மேடை என்ற மக்கள் இயக்கத்தில் இணையலாம் என்று அவர் கூறினார். ஒரு சாமானிய மக்கள் யாரா இருந்தாலும் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, மக்கள் சக்தி ஒன்று இருக்கு, உங்க ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிற மனம் இருக்கு. இப்படி இருக்கிற எல்லோருமே இந்த நாட்டிற்காக, தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஒன்றா சேர்றோம், எங்களோட கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எங்களை தொடர்பு கொள்ளலாம். அனைவரும் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று லதா ரஜினிகாந்த் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்ணாமலை இயக்கம் அறிவித்த அதே நாளில் இந்த அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதனால என்னோட உரை இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடையில் நடிகர் சத்யராஜ் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் புத்தெழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் சத்யராஜ் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை நாம் தோற்கடித்துள்ளோம் என்பதை மக்கள் பின்னாளில் உணர்வார்கள் என்று குறிப்பிட்டார். அதனால என்னோட உரை இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? தமிழகத்தை ஒரு பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் அவர் கூறினார். நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாதனை படைத்தார். நார்வே தலைநகர் ஒஸ்லோவில் நடைபெற்ற 10வது மற்றும் கடைசி சுற்று ஆட்டத்தில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கேமரை எதிர்த்து களம் கண்டார். வெள்ளை நிற காய்களுடன் களமிறங்கிய பிரக்ஞானந்தா தொடக்க முதலே ஜெர்மனி வீரருக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் 45வது நகர்த்தலில் ஜெர்மனி வீரரை செக்மேட் செய்து பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். 20 வயதான பிரக்ஞானந்தா நார்வே செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவை சூழ்ந்த ரசிகர்கள் ஆட்டோகிராஃப் பெற்றுக் கொண்டனர்.
மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் கொனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் நூலிழையில் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். சீன வீராங்கனை ஜூ ஜின்னருடன் 51வது நகர்த்தலில் ஹம்பியும், உக்ரைன் வீராங்கனை ஆனா முசிச்சுக்கிடம் 53வது நகர்த்தலில் திவ்யா தேஷ்முக்கும் தோல்வியை தழுவி வெளியேறினர். பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மற்றும் டாமன் யூனியன் பிரதேசத்தில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். குஜராத்தின் சூரத் நகருக்கு வந்த பிரதமர் மோடி அங்குள்ள ஹசிராவில் நடைபெற்று வரும் முக்கிய தொழில்முறை மற்றும் உட்கட்டமைப்பு பணிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து சூரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் சாலை, மின்சார மற்றும் தொழில்துறை சார்ந்த சுமார் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடுமையான எரிசக்தி தட்டுப்பாடு என பல்வேறு உலகளாவிய நெருக்கடிகள் நிலவினாலும் இந்தியா ஒவ்வொரு சவாலையும் உறுதியுடன் எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 140 करोड़ भारतीयों के साझा प्रयासों से देश ऐसे हर संकट का मजबूती से मुकाबला कर रहा है. இதனைத் தொடர்ந்து டாமன் பகுதிக்கு சென்ற பிரதமர் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய பணிகளை தொடங்கி வைத்தார். நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டடம் மற்றும் தினசரி 1,500 வெடி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நமோ மருத்துவமனை ஆகியவற்றை திறந்து வைத்தார். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் எந்தவித மாற்றமும் இன்றி 5.25% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். இதனால் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்திலும் மாற்றம் ஏற்படவில்லை. The policy repo rate under the LAF unchanged at 5.25%. உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக நடப்பு நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை 6.9%-இலிருந்து 6.6% குறைத்துள்ளது. Taking all these factors into consideration, real GDP growth for this year is now projected at 6.6%. We had earlier projected 6.9%, of course, with huge நடப்பு நிதியாண்டிற்கான பணவீக்கம் 5.1% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய கணிப்பை விட 50 அடிப்படை புள்ளிகள் அதிகமாகும். தமிழக பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த அண்ணாமலை தற்பொழுது கட்சியில் இருந்து விலகிய சூழலில் கடந்த காலங்களில் பாஜகவில் இருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கிய முக்கிய தலைவர்களின் அரசியல் வரலாற்றை எப்பொழுது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவின் தொடக்ககால மூத்த தலைவர்களில் ஒருவருமான கல்யாண் சிங் கடந்த 1999ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து விலகி ராஷ்டிரிய கிராந்தி கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். அதேபோல் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முக்கிய பெண் தலைவரான உமா பாரதி கடந்த 2006ஆம் ஆண்டு பாஜகவில் இருந்து விலகி பாரதிய ஜனசக்தி கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கினார். ஆனால் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் பின்னர் அக்கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் அவர் பாஜகவிலேயே இணைந்தார். இவர்களைத் தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நிலையில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா பாஜகவில் இருந்து விலகி தனது சொந்த கட்சியை தொடங்கினார். அடுத்து வந்த தேர்தலில் எடியூரப்பாவின் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று பாஜகவின் வெற்றியை பெருமளவில் பாதித்தது. பின்னர் 2014ஆம் ஆண்டு அவர் மீண்டும் பாஜகவில் இணைந்தார். அதே நேரம் யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி, சத்ருகன் சின்ஹா, நவ்ஜோத் சிங் சித்து உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாஜகவில் இருந்து விலகியிருந்தாலும் அவர்கள் யாரும் தனிக்கட்சி தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் அடுத்தடுத்து ஏவிய ட்ரோன்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்திய காட்சிகள்தான் இவை. ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் 5 மாதங்களை கடந்த நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண்பதில் தொடர்ந்து சிக்கல் நிலவி வருகிறது. ஹார்முஸ் நீரிணையை திறக்க அமெரிக்கா கடும் நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் அதற்கு இசைவு கொடுக்க ஈரான் மறுத்து வருகிறது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற கப்பல்களை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 4 ட்ரோன்களை போர் விமானங்கள் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வர்த்தக கப்பல்கள் மற்றும் அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது.